மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க டெல்லியில. இதை கடுமையாக திமுக எதிர்க்கிறது. ஸ்டாலின் அவர்கள் இதை அரசியலாக்கி இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தணும், எல்லார் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏந்தணும் அப்படின்லாம் திமுகவினர் பேசிட்டு இருக்காங்க. திமுக இதை ஏன் எதிர்க்க வேண்டும்? தேர்தல் நேரத்துல இதை அரசியலாக்க வேண்டிய அவசியம் என்ன? உண்மையிலேயே திமுக சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா? திமுகவுக்கு இதனால பலன் ஏதாவது இருக்கா? இந்த திட்டத்தை எதிர்ப்பதால திமுகவுக்கு என்ன பலன்? இதை கொண்டு வந்தா திமுகவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பேச போறோம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது, இந்த திட்டம் குறித்து ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும், தொகுதி மறுவரையறை மசோதா என்பது 850 தொகுதிகளாக உயர்த்தப்படுகிறது. அதாவது தற்பொழுது 543 தொகுதி இருக்கு, இதை 850 எம்பி தொகுதியா மாத்த போறாங்க. இதன் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு 59 எம்பி தொகுதிகள் கிடைக்கும். இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா 39 இருக்கு, பாண்டிச்சேரியோட சேர்த்து 40. இப்ப பாண்டிச்சேரியை தள்ளி விட்டுட்டு தமிழ்நாடு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 39ங்கிறது 59ஆக உயரும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதன்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையாது அப்படிங்கறத உள்துறை அமைச்சரே பேசியிருக்கிறார், ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அங்க நாடாளுமன்றத்திலையும் பேசிட்டாங்க. இப்போ டெல்லியில இருந்து மத்திய அரசு சார்பாகவும் அறிவிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, தென்னிந்திய மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, தேவையில்லாம இது அரசியல் ஆக்காதீங்க. சட்டத்தின் அடிப்படையில், அதாவது அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பாஜக அரசு தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல நாங்கள் அம்பேத்கரை பின்பற்றுகிறோம், நாங்கள் அம்பேத்கரை மதிக்கிறோம் இப்படி சொல்லக்கூடிய இந்த திராவிட கூட்டம் இந்த தொகுதி வரையறை மசோதாவை எதுக்குறாங்க. சரி, இவங்க ஏன் எதுக்கணும் அப்படின்னா, இவங்க காங்கிரஸ் திமுக இவங்க ஆட்சி காலத்துல கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, ஆனா அது அவங்களால செய்ய முடியல, இப்ப பிஜேபி செய்யுதே அப்படின்னு இவங்க குத்திக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல தேர்தல் வருது இல்லையா, இந்த தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போகுது. தேர்தல் நேரத்துல இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாதுங்க. அதாவது இவங்க திமுக கட்சி இவங்களுடைய 5 ஆண்டுகால ஆட்சி என்னென்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்வதற்கு இவங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸுமே கிடைக்கல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, வழக்கம் போல பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிற பூச்சாண்டியை காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னடா அது, நமக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பாயிண்ட்ஸே கிடைக்கலையே, நம்ம பிஜேபி உள்ள வந்துரும்னு அந்த பழைய பஞ்சாங்கத்தையே உருட்டிட்டு இருக்கிறோமே அப்படின்னு திமுக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துலதான் டெல்லியில இந்த தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு இதுதான் சான்ஸ் கிடைச்சிருச்சு. உடனே பாருங்க மக்களே, தொகுதியை எண்ணிக்கையை கூட்ட போறாங்க, இதனால வட மாநிலங்கள்ல தொகுதி எண்ணிக்கையை அதிகமாக்க போறாங்க. அப்போ தென்னிந்திய மக்களின் ஆதரவு இல்லாமலேயே பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய இங்க ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டா செய்யவே முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துல அப்படி இடம் இல்லை, அந்த மாதிரி செய்ய முடியாது. இந்தியா முழுவதும், அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மத்திய பகுதி அப்படின்னு ஒரு 5 பகுதியா பிரிக்கணும் இந்தியாவை. இப்படி 5 பகுதிகளா பிரிச்சோம் அப்படின்னா இந்த 5 பகுதிகளில் இருந்தும் பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படித்தான் இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படியே பார்த்தா தற்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு 1500 எம்பி வேணும், சரிங்களா? ஏன்னா அந்த காலத்துல 1972க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை ஏற ஏற ஒரு 5 வருஷத்துக்கும் அதாவது ஒரு 10 வருஷத்துக்கும் இந்த எம்பி தொகுதிகளை அதிகப்படுத்திட்டே போவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா 1972, 73 அந்த டைம்ல மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது, எம்பி தொகுதியை நாம ஏத்திக்கிட்டே போனோம் அப்படின்னா வட இந்தியாவுல எம்பிக்கள் அதிகமாயிடுவாங்க, தென்னிந்தியாவுல குறைஞ்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் அப்பவே இந்தியன் கவர்மெண்ட் யோசிச்சு எம்பி தொகுதியை உயர்த்த வேண்டாம், இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி மக்கள் தொகையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள்ல இறங்கினாங்க. குடும்ப கட்டுப்பாடு அப்படி இப்படின்னு விளம்பரம் பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகள்ல இறங்கினாங்க. ஓரளவுக்கு இப்ப மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென்னிந்தியாவுல பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கு, வட இந்தியாவில் 3-4 குழந்தைங்க பெத்துக்கிறாங்க, இங்க பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க தான் பெத்துக்கிறாங்க, அதனால அவங்களுடைய மக்கள் தொகை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும்
தற்பொழுது சட்டத்தின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் சமமாக பிரதிநிதித்துவம் இருப்பது போலதான் தற்பொழுது இதை வந்து கொண்டு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் ஏன் வந்து அப்படிதான் கொண்டு வருவாங்கன்னு சொல்றேன்னா, இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒன்னா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. சரிங்களா? இந்தியா வந்து பல துண்டுகளா உடையணும், தமிழ்நாடு தனியா உடையணும், கேரளா தனியா உடையணும், தென்னிந்தியா, ஈஸ்ட் இந்தியா, அதே போல வந்து வெஸ்டர்ன் இந்தியா, இப்படி எல்லா பகுதியும் தனித்தனியா உடையணும்னு இந்தியன் கவர்மெண்ட் என்னைக்கு நினைக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி வட இந்தியால மட்டும் அதிக எம்பிக்கள் வர்ற மாதிரி அவங்க பண்ணுனாங்க அப்படின்னா அதனால இந்தியாவில் பிரச்சனை வருங்கிறது பிஜேபிக்கும் நல்லா தெரியும். அதற்கு ஏற்றாறு போலதான் வந்து 850 உயர்த்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சட்டப்படி மக்கள் தொகை அடிப்படையில கொண்டு வரணும் அப்படின்னா 1500 எம்பி வரணும். அப்படி 1500 எம்பி வரும்பொழுது இங்க என்ன ஆகும், நீங்க சொல்றது வேணா நடக்கும். அதனாலதான் 850 கொண்டு வராங்க. சரிங்களா? இப்ப 1500 கொண்டு போனா இன்னும் கொண்டு போகலாம், அந்த அளவுக்கு மக்கள் தொகை இங்க இருக்கு. அதாவது ஒரு எம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களை வந்து கவனிக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி இருக்காரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கணும். சோ 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி, அப்படி இல்லைன்னா 4 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி அப்படின்னு நாம குறைக்கலாம். அப்படி வந்து அந்த சட்டமன்ற எண்ணிக்கைகளை குறைச்சி எம்பிக்களோட எண்ணிக்கையை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா இப்ப அமித்ஷா அவர்கள் சொல்வது போல 59 எம்பிக்கள் நமக்கு கிடைப்பாங்க. கூடுதலாக ஒண்ணு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு, 60 எம்பிக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 59 எம்பிக்களால நம்முடைய பிரதிநிதித்துவம் ஒருபோதும் குறையாது. திமுக எதிர்ப்பதற்கு காரணம், இன்னொரு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த 39 அப்படிங்கறத வந்து திமுக பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 39 எம்பி தொகுதி அப்படிங்கிற இந்த கிரவுண்ட்ல திமுக நல்லா விளையாடுவாங்க. இப்ப என்ன ஆகுது, 39ங்கிறது 59 உயரும் பொழுது, அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை உயரும் பொழுது இவங்களுக்கு அரசியல்ல சில சிக்கல்கள் இருக்கும். அந்த தேர்தல்ல போட்டியிடுறது இது சம்பந்தமா, அதாவது இந்த 39 தொகுதியில எந்தெந்த தொகுதியில வாக்குகள் யாருக்கு சாதகமா போகும், எந்தெந்த கம்யூனிட்டி வாக்கு எந்தெந்த பக்கம் பிரியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து திமுகவுக்கு அத்துப்படி. ஆனா இப்ப 59 தொகுதியா உயரும் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து தொகுதி மறுவரை செய்யும் பொழுது எங்க வந்து நமக்கு சாதகம் இல்லாம போயிடுமோ, திமுகவுக்கு சாதகம் இல்லாம போயிடுமோ அந்த தொகுதி மறுவரையை அப்படின்னு தான் அவங்க வருத்தப்படுறாங்களே தவிர, மற்றபடி தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும், தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதித்துவம் குறையும் அப்படிங்கிற அந்த அக்கறைலாம் வந்து இவங்களுக்கு கிடையாது. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சென்னையில வந்து சென்னை கிரவுண்ட்ல தாங்க நான் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கேன், இந்த கிரவுண்ட்ல மட்டும்தான் நான் நல்லா விளையாடுவேன், வேற கிரவுண்ட்ல திடீர்னு விட்டா எனக்கு விளையாட தெரியாது அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். எந்த கிரவுண்ட்ல விட்டாலும் விளையாடணும், அதுதான் வந்து ஒரு நல்ல விளையாட்டு வீரனுக்கு அழகு இல்லையா? அந்த மாதிரி தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து நான் சென்னையிலேயே நல்லா கார் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா திடீர்னு அவனை கொண்டு போய் பெங்களூர்ல விட்டேன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் தடுமாறுவாங்க, ரூட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்ப திமுக நினைக்கிறாங்க. இப்ப 39ங்கிற அந்த கிரவுண்ட்ல திமுக வந்து நல்ல பலசாலி, திடீர்னு அது 59 மாறும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம், தேர்தல் இதுல வந்து வேட்பாளர்கள் நியமனம் பண்ணி இந்த தொகுதி மறுவரையில எந்தெந்த கம்யூனிட்டி வாக்குகள் எந்தெந்த தொகுதி பக்கம் எப்படி பிரியும், பிஜேபி எப்படி பிரிக்க போறாங்க, இப்படி பல விஷயங்கள்ல திமுக பயப்படுறாங்க. சோ திமுக தனக்கு ஆபத்து வந்துருமோ, தன்னுடைய அடுத்த கட்டமா அவங்களுடைய எம்பி தேர்தல்லையோ அல்லது இன்னும் அடுத்த கட்டமா இன்னும் பல எலெக்ஷன்ல அவங்க சந்திக்க போறாங்க இல்லையா, அந்த தேர்தல்ல இவங்களால வெற்றி பெற முடியாம போயிடுமோன்னு தான் இவங்க வந்து பயப்படுறாங்களே தவிர மக்கள் மீதோ நாட்டின் மீதோ இவர்களுக்கு அக்கறை கிடையாது. அதாவது தமிழ்நாட்டோட நிலம், நம்ம இந்தியாவோட நிலம், கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தாங்க. நம்ம தமிழ் மக்களை 2 லட்சம் பேரை கொன்னாங்க. இவங்க வந்து இன்னைக்கு மாநில சுயாட்சி பேசுறாங்க, தென்னிந்திய மாநிலம் தமிழ்நாட்டோட நலன் பாதிக்கப்படும் பேசுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. சோ இதை இந்த ஸ்டாலின் அவர்களோட உருட்ட தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இத ஒரு அரசியலாக்கி பாருங்க, பாஜக தமிழ்நாட்டை அழிக்க பாக்குது, மறுபடியும் அந்த பாஜக பூச்சாட்டி தான். பாஜக உள்ள வந்துரும் தான் பேசுறாங்களே தவிர இவங்க செஞ்ச சாதனையே பேச மாட்டேங்கிறாங்க. 5 வருஷமா இவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க, அதுல நடந்த அவலங்களை பேசுங்க, இல்ல நீங்க செஞ்ச சாதனைகள் ஏதாவது எடுத்து பேசுங்க. எப்ப பார்த்தாலும் பிஜேபி வந்துரும். ஏன் பிஜேபி வந்தா என்ன?
பிஜேபி வந்தா என்ன? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்ல பிஜேபி ஆளுது? ஏன் அங்கெல்லாம் மக்கள் வாழவே இல்லையா? அங்க முஸ்லீம் வாழலையா? கிறிஸ்டின் வாழலையா? இல்ல அங்க பட்டியல் சமுதாய மக்கள் வாழவே இல்லையா? என்ன எப்ப பார்த்தாலும் பிஜேபி வந்துரும் பிஜேபி வந்துரும். ஏன்னா பிஜேபி வந்துச்சுன்னா திமுக தான் அழியுமே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன ஆட்சியாளர்கள் மாறுவாங்க, அவ்வளவுதான். அப்ப இவங்க பிஜேபி உள்ள வந்துரும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை என்ன பயமுறுத்துறாங்க அப்படின்னா, எப்ப பிஜேபி உள்ள வந்துச்சுன்னா திமுக நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டை ஆள முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு கவலை தான் அவங்களுக்கு இருக்கே தவிர தமிழ்நாட்டு மக்கள் மீது கிடையாது. நான் என்ன சொல்றேன், எந்த கட்சி வேணாலும் வரட்டுமே, இப்ப பிஜேபி நாளைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கட்டுமே. என்ன இப்ப திமுக தான் அழியும், திமுக குடும்பத்தின் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் பிடுங்கப்படும், அவ்வளவுதான். இந்த திமுக குடும்பத்தால தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே கொள்ளடிக்க முடியாது, கொலை பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. அதுக்குதான் இவங்க பயப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி காலங்காலமா அந்த மக்களை முட்டாளாக்கி நம்ம குடும்பம் சொத்து சேர்த்து வச்சிருந்தோம். இப்ப திடீர்னு வந்து பிஜேபி உள்ள வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளால கொள்ளடிக்க முடியாதே அப்படிங்கிற கவலை தான் திமுகவுக்கு உண்டே தவிர மற்றபடி மக்கள் மீதான கவலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது.